உணவு கட்டுப்பாடு என்பது எடுத்த உடனே நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எடுத்த உடனே நம்ம அனைத்து உணவுகளையும் சாப்பிடாம இருக்க முடியாது. நாம் இப்போ நான் சாப்பிடக்கூடாத உணவுகளை நான் இப்போ பட்டியலிட்டிருக்கிறேன். சோறு, பூரி, பொங்கல், பரோட்டா, பிஸ்கட்டு, காஃபி, டீ, அப்புறம் சமோசா, பஜ்ஜி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்குல்ல, கேக்கு, பஜ்ஜி, ஸ்வீட்டு, இந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை உடனே அப்படியே ஒட்டு மொத்தமாக நிறுத்த முடியாது. இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன உணவுகளை சாப்பிடுவீங்க? காய்கறி பொரியல் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம், கடலைகள் சாப்பிட்லாம், பருப்பு சாப்பிட்லாம், இந்த மாதிரி முட்டை சாப்பிட்லாம். இந்த மாதிரி எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, முதல்ல நம்ம தெளிவாக எடுத்து, அதே நேரத்தில் நம்ம திடீர்னால எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை உடனே நிறுத்த முடியாது, முற்றிலும் நிறுத்த முடியாது. அதனால் படிப்படியாக தான் நிறுத்தணும். ஃபஸ்ட்டு முதல்ல ஏதாவது ஒரு உணவுலேருந்து ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு பிஸ்கட் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுங்க. பிஸ்கட்டு எவ்வளோ கேடானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரியும். அது அவ்வளோ கேடானது. அதில் அமோனியா, டால்டா நிறைய சேர்க்குறாங்க. அது அந்தளவுக்கு கேடான உணவு. அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அதுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பிஸ்கட் சாப்பிடாதீங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு உணவையும் சேர்த்துங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடியதோ அதெல்லாம் பட்டியல் போட்டு வச்சுங்க. அப்புறம் இன்னொரு உணவு ஆட்டோமேட்டிக்காக சரி காப்பி குடிக்காமல் இருங்க. அப்படி ஒரு 2-3 மாதம் கூட போட்டோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் காஃபி குடிக்கக்கூடாது. காஃபி குடிக்க சொல்லுவாங்க, பிஸ்கட் சாப்பிட சொல்லுவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், அதற்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கள். அப்போ மன உறுதி அதிகரிக்கும். உங்களுடைய மன உறுதி அப்படி தான் அதிகரிக்கும். மன உறுதி இதுக்கு தேவை. உணவு கட்டுப்பாடு எதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாமல் இருக்கணும்னா உங்களுக்கு தேவை மன உறுதி. அதை நீங்கள் அதனால் அதை படிப்படியாக வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இயல்பாக நீங்கள் ஒரு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை இயல்பாகவே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம், ஈஸியாக சாப்பிடாமல் இருக்கலாம். அதனால் எடுத்த உடனே எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது அத்தனை உணவுகளையும் ஒரே நாள்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இனிமேல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ல இதை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு உணவு பிஸ்கட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் பிஸ்கட் சாப்பிடாமல் இருங்க. மற்ற எல்லாமே சாப்பிட்டுட்டே இருங்க. சோறு, பூரி, பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட்டே இருங்க. ஸ்வீட்டு, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டே இருங்க. அப்புறமா ஒரு மாதம் கழித்து அப்புறம் காஃபி சேர்த்துக்கோங்க. அப்படி கொஞ்ச நாள் கழித்து கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும். நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிடுவீங்களா, உங்களுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இது இனிமேல் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வுபூர்வமான முடிவு எடுத்து அடுத்தடுத்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அதை வேண்டான்னு சொல்லுங்கள். ஏதாவது நண்பர்கள் இருப்பாங்க, பரோட்டா சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க, எல்லாருமே உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கள். அப்படி மன உறுதி அதிகரிக்கும். அப்புறம் இப்படி போக ஒரு உணவாக சேர்த்து கடைசியில் சோறு, பூரி, பொங்கல், சமோசா, பஜ்ஜி எல்லாத்தையுமே படிப்படியாக ஒன்றா சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து தான் நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த அத்தனை வகையான உணவுகளையும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அந்த அத்தனை உணவுகளையும், சாப்பிடக்கூடாத உணவுகள் அத்தனையும் இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை பிஸ்கட்லேருந்து ஆரம்பிச்சிங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் நிறைய இருக்குது. படிப்படியாக தான் நீங்கள் போகணும். அப்புறம் இன்னொன்று, நிரந்தரமாகவே நம்ம வாழ்நாளில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவும் வச்சுக்கணும். மாற்று உணவுகளை தேடணும். மாற்று உணவுகளை நம்மளால் சாப்பிட முடியுமா, இதெல்லாம் தவிர்த்து விட்டு மாற்று உணவுகளை நமது நிரந்தர உணவுகளாக மாற்ற முடியுமா? எக்காரணம் கொண்டும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா கூட, திருமணத்தில் கூட நீங்கள் விருந்தில் உட்காடுறீங்க, அப்போ அங்கே காய்கறி பொரியல்லாம் வைப்பாங்களா, அதை மட்டும் சாப்பிடுங்க. சோறு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. சப்பாத்தி வைப்பாங்க, பூரி வைப்பாங்க, இட்லி வைப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதில் எதை சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. எல்லார் மத்தியிலையுமே சாப்பிடுங்க. ஆனால் யார்கிட்டையும் அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க, விளம்பரம் பண்ணாதீங்க. அவங்களா கேட்டால் மட்டும் சொல்லுங்கள், அமைதியாக இருங்க. ரொம்ப ஏன்னா வாய் கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதுதான் மன உறுதிக்கு வழிவகுக்கும். நீங்கள் நான் உண்ணா நோன்பு இருக்கேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி, நான் உண்ணா நோன்பு இருக்கேன், உண்ணாவிரதம் இருக்கேன், உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன், நான் டயட்டில் இருக்கேன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா நமக்கு அந்த மன உறுதி நம்ம இழந்துடும். இந்த மன உறுதி தடுமாற்றம் வந்துடும். நம்ம தடுமாறிடும். நம்ம மன உறுதியில் ஒரு ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். அதனால் உணவு கட்டுப்பாட்டை படிப்படியாக ஆரம்பித்து
நீங்கள் ஒரு முழுமையான உணவு கட்டுப்பாட்டு வர்றதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம், 10 மாதம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் படிப்படியாக ஆரம்பத்தில் பிஸ்கட்டை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தீங்க பாருங்கள், எப்போதுமே சாப்பிடாதீங்க. அப்படி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறீங்களோ அதை எந்த ஒரு சமயத்திலும் திரும்ப சாப்பிட்றாதீங்க. இந்த ஒரு வலுவான உறுதி தான் நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கடைசியில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து அத்தனை உணவுகளையும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கும்போது அதில் உறுதியாக நிற்கணும். எக்காரணம் கொண்டு நீங்கள் அதை சாப்பிடவே கூடாது. அப்போ எதெல்லாம் சாப்பிடணுமோ அப்போ உங்கள் கண்ணுக்கு அந்த உணவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பட்னியோட கடந்தால் கூட நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அப்போல்லாம் ஒரு பிஸ்கட் கையில் இருந்தால் கூட சாப்பிடாதீங்க. பிஸ்கட் சாப்பிடக்கூடாது நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பட்னியாக கிடந்தால் கூட பிஸ்கட் உங்கள்கிட்ட முன்னாடி தாராளமாக இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பிட்றாதீங்க. உறுதியாக இருங்க. அந்த உறுதி தான் உணவு கட்டுப்பாட்டோட அடிப்படை. உணவு உண்பதற்கு, நல்ல உணவுகளை உண்பதற்கு அந்த உறுதி நமக்கு மிக மிக தேவை. இப்போ பாருங்கள், எவ்வளோ பசியோடு இருந்தாலும் புலி பசித்தார் புல்லை தின்னான்னு சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ பசியோடு இருந்தாலும் அது உணவு கிடைக்கலன்னா வாடி வதங்கி மெலிஞ்சி செத்து போனாலும் போகுமே தவிர அது புல்லை திங்காது. அது மாதிரி ஆடு மாடும் புல் கிடைக்காம உணவு கிடைக்காம செத்து போகுமே தவிர பசியோட, ஆனால் எக்காரணம் கொண்டும் அது ஒரு மாமிசத்தை சாப்பிடாது. அதே மாதிரி தான் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் நமக்கு தீங்கு, இது நம்முடைய உணவு கிடையாது, நமக்கு நோயை தரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் இருக்கா? அந்த புரிதலில் அப்படி நிற்கணும், நிலச்சி நிற்கணும், தடுமாறவே கூட. இன்றைக்கி ஒரு நாள் தான் சாப்பிட்ரு எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே நாள் தானேங்க, இன்றைக்கி மட்டும் சாப்பிடுங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே, எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே, ஒரு கிளாஸ் அடிங்க அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு தருணத்துலையும் எப்படி ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அடுத்தடுத்த நாள் சரிஞ்சு விழுந்துடும். ஒரு மிகப்பெரிய கட்டிடம், நீங்கள் கஷ்டப்பட்டு எழுப்பின அந்த மன உறுதியை அடிப்படையாக கொண்ட அந்த உணவு கட்டுப்பாடு எனப்படும் அந்த உயரிய கட்டடம் சீட்டுக்கட்டு போல் படிப்படியாக மலமலன்னு சரிஞ்சு கீழே விழுந்துடும். அப்புறம் திரும்ப கட்டுறது கஷ்டம். திரும்பவும் நீங்கள் பழைய மாதிரி ஆரம்பிக்கணும். திரும்பவும் அஸ்துவாரம் தோண்டி உங்கள் மேலே நம்பிக்கையே போய்டும். அதனால் எப்போவுமே உறுதியாக இருங்க. டீ குடிக்கக்கூடாதுன்னா டீ குடிக்காதீங்க, அதில் உறுதியாக இருங்க. டீ நான் குடிக்க மாட்டேன். பல்வேறு சந்தர்ப்பங்கள், டீ குடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் தினசரி வாழ்நாளில் வரும். தினசரி நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டு போவீங்க, உங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்க, அப்போல்லாம் முடியாதுன்னு கடைசியில் அவர் டீ குடிக்க மாட்டாருங்க, அவர் கொடுக்காதீங்க அப்படின்னு மற்றவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய மன உறுதிக்கு அவர்களும் பாதுகாவலர்களாக இருந்துடும். அதனால் அந்த உறுதி தான் உணவு கட்டுப்பாடு, நம்ம மன உறுதிக்கு அடிப்படை. உணவு கட்டுப்பாடு, எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும். எனக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடே கிடையாது, நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன்னா அங்கே மன உறுதி இல்லை. எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் தீங்கு விளைவிக்குதோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது தான் உங்கள் மன உறுதி. அப்படி ஒரு உறுதி உங்கள்கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளுடல் மூளை 2 பிரிவு. வெளியில் உள்ள விஷயங்களை கவனிக்கிற ஒரு மூளை ஒன்று இருக்குது. அப்புறம் உள்ளுடல் உறுப்பு வேலைகள், கிட்னி எப்படி வேலை செய்யணும், அங்கே ரத்தம் பூச்சுதா, சிறுநீர் பிரிக்கப்பட்டதா, தண்ணீர் பூச்சுதா, உணவு பூச்சுதா, இந்த வேலைகள் உள்ளுடலில் வேலை நடக்குதா, இதயம் ஒழுங்காக துடிச்சுதா, ரத்தம் பூச்சாயுதா, அடப்பு இருக்குதா, கழிவுகள் ஒழுங்காக வெளியே போச்சுதா, இந்த வேலையை பார்க்குறதுக்குன்னு உள்ளுடல் உறுப்புகளை அதோட வேலையை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு மூளை இருக்குது. மூளையில் ஒரு பிரிவு இருக்குது. அப்புறம் வெளியில் உள்ள வேலைகள், நம்ம கண்கள் பார்க்குற வேலைகள், கைகள் செய்கிற வேலைகள், வெளியில் உள்ள உலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள், இதெல்லாம் கவனிக்கிறதுக்குன்னு மூளையில் ஒரு பிரிவு இருக்குது. இப்போ வெளியில் உள்ள வேலைகள் இருக்குல்ல, இந்த கைகள் செய்ய வேண்டிய வேலைகள், இது நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு உள்ளுடலுக்கு சாப்பிட கொடுக்கும்போது உள்ளுடல் வேலைகளை கவனிக்குது. பார்த்தீங்களா, மூளையிலோட ஒரு பிரிவு உள்ளுடல், கிட்னி ஒழுங்காக வேலை பார்க்குதா, அதோட நல்லா வேலை பார்க்குதா, அதை கவனிக்கிறது தான் அந்த உள்ளுடல் உறுப்புகளோட அதை கவனிக்கிற வேலை ஒரு மூளை பிரிவு. உள்ளுடல் ஒழுங்காக வேலை செய்தா அதை கவனிக்குது. பார்த்தீங்களா, மூளையின் ஒரு பிரிவு. கிட்னி ஒழுங்காக வேலை பார்க்குதா, இதயம் ஒழுங்காக ரத்தம் போச்சுதா, அது வேலை செய்தா, இதயம் ஒழுங்காக வேலை செய்தா, குடல் ஒழுங்காக வேலை செய்தா, இது என்னாச்சு, அந்த வேலையை செய்து. பார்த்தீங்களா, மூளையோட ஒரு பிரிவு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கைகள் நல்ல உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட்டா அதுக்கு விசுவாசமாக இருக்கும். அது அந்த உள்ளுடல் வேலைகளை செய்து. பார்த்திங்களா, மூளையோட ஒரு பிரிவு. அது அதுக்கு நாம் உதவி செய்யணும். இந்த கைகள் உதவி செய்யணும். உள்ள ஒரு வேலை நடக்குது, அந்த வேலையை ஒரு மூளையோட ஒரு பிரிவு கவனிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மூளையை செய்கிற வேலை
அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிற மூளையின் ஒரு பிரிவிற்கு உள்ளுடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மூளையின் ஒரு பிரிவு செய்கிற வேலைக்கு இந்த கைகள் உதவியாக இருக்கணும். வெளியில் உள்ள வேலைகளை செய்கிற அந்த கைகள், கண்கள் இதெல்லாம் உதவியாக இருக்கணும். நல்ல உணவுகளை உள்ளுக்குள்ளே கொடுக்கணும். கொடுக்கும்போது உள்ளுடல் வேலைகளெல்லாம் கவனிக்க பார்த்திங்களா மூளையோட ஒரு பிரிவு. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படும் அது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வேலையை ஒன்று செஞ்சிட்ருக்கு. இந்த இதயம் நல்லா இருக்கணும், சிறுநீரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுடல் செயல்பாடுகள் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை வந்து ஒரு மூளையோட ஒரு பிரிவு செஞ்சிட்ருக்கு. வெளியில் உள்ள வேலைகள், இந்த கைகள் என்ன செய்யணும் இதெல்லாம் நிர்வகிக்கிற வேலை இன்னொரு பிரிவு, மூளையோட இன்னொரு பிரிவு செஞ்சிட்ருக்கு. அப்போ மூளையோட இன்னொரு பிரிவு, வெளியில் உள்ள வேலைகளை கவனிக்கிற இன்னொரு பிரிவு இருக்குல்ல, அது வந்து நல்ல உணவில் அந்த கையை வச்சு எடுத்து வாயில் கொடுக்கணும். நல்ல உணவுகளை தேடி இந்த வாயில் கொடுக்கணும். அப்போது உள்ளுடல் வேலைகளெல்லாம் கவனிக்குது பார்த்திங்களா, உள்ளுடல் உறுப்பு வேலைகளெல்லாம் கவனிக்கிற அந்த மூளையோட ஒரு பிரிவு வந்து அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் வேலை செய்கிறதுக்கு இந்த கைகள் எப்படி உதவி செய்து பாருங்கள். நம்முடைய இறப்பை ஒழுங்காக வேலை செய்யணும், நம்முடைய இதயம் ஒழுங்காக வேலை செய்யணும், சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யணும். அதுக்கு இந்த கைகள் எவ்வளோ அழகாக உதவி செய்து பாருங்கள். வெளியில் உள்ள வேலைகளை கவனிக்கிற மூளையின் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அதை நினச்சி மூளையின் உள்ளுடல் உறுப்புகளோட வேலைகளை கவனிக்கிற மூளையின் இன்னொரு பிரிவு வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசம் பண்ணும், நன்றி உணர்ச்சியோடு பார்க்கும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ், உண்மையிலே இதே நீ எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுற பாரு. இந்த கைகள் நல்ல உணவு சாப்பிடும்போது, நல்ல உணவை எடுத்து வாயில் போடும்போது உள்ளுடல் உறுப்புகளோட வேலைகளெல்லாம் கவனிக்க பார்த்திங்களா, அந்த மூளைப்பிரிவு வந்து ரொம்ப நன்றி சொல்லும். ரொம்ப தேங்க்ஸ், நான் நல்லா வேலை செய்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நான் இங்கே நல்லா வேலை செய்ய முடியுது. நான் உள்ளுடல் உறுப்புகளெல்லாம் ஒழுங்காக கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உன்னுடைய உதவி தான் ரொம்ப காரணம். ஏன்னா நீ நல்ல உணவுகளை நீ சாப்பிட்டுட்ருக்க, வாயில் போடுற நல்ல உணவுகளை தேடுது உன்னுடைய கண்கள். நல்ல உணவுகளை உன்னோட நாக்கு ருசிக்குது. நல்ல உணவுகளை நீ வாயில் போடுற, நல்ல உணவுகளை உன் கைகள் எடுக்குது. நல்ல உணவுகளை தேடி உன் கால்கள் போகுது. உன் கால்கள் நல்ல உணவுகளை தேடி அலையுது. அதுக்காக உன் உடம்பே உழைக்குது, விவசாய நிலத்தில் உழைக்குது. நல்ல உணவுகளை உற்பத்தி செய்யணும், உன் உடம்பு உழைக்குது. உழைச்சி நல்ல உணவுகளை உற்பத்தி செஞ்சு அதை வாயில் போட்டு எனக்கு அனுப்புகிற. நான் அதை வந்து ஒழுங்காக அதை வந்து இரைப்பை மூலமாக, என் கட்டுப்பாட்டில் உள்ள இரைப்பை மூலமாக நல்லா வந்து செரிமானம் பண்ணி உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் நான் கொண்டு போகிறேன். உண்மையிலே நீ செய்கிற உதவி மிகப்பெரிய உதவிப்பா. என் இறப்பை வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்கிற இரைப்பை ஒழுங்காக வேலை செய்யுதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ நல்ல வித்தியாசமான உணவெல்லாம், சூப்பர் உணவெல்லாம், ஊட்டச்சத்து மிகுந்த உணவெல்லாம் நீ எனக்கு கொடுக்குற. அதனால் அது சந்தோஷமாக இரைப்பை வேலை செய்து ஆரோக்கியமாக இருக்குது. அப்புறம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்குது, குடலும் ஆரோக்கியமாக இருக்குது, வாய்ப்பகுதி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கு நீ தான் காரணம், உன்னுடைய கைகள் தான் காரணம். உன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற அந்த கைகள். மூளையோட ஒரு பிரிவு இன்னொரு பிரிவுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. ஒரு பிரிவு என்ன வேலை பார்க்குது, உள்ளுடல் உறுப்புகள் செய்ய வேண்டிய வேலை, சிறுநீரகம் கணையம் ஒழுங்காக வேலை செய்யுது. மூளையோட இன்னொரு பிரிவு என்ன வேலை செய்யுது, வெளியில் உள்ள வேலைகளை கவனிக்குது. வெளியில் இந்த கைகள் என்ன செய்யணும், கால்கள் என்ன செய்யணும், வெளியில் நாம் எங்கே நடக்கணும், எங்கே போகணும், எதை பார்க்கணும், இந்த வேலைகளை செய்யுது. அப்போது உள்ளுடல் உறுப்புகளை கவனிக்கிற அந்த மூளையோட ஒரு பிரிவு என்ன பண்ணுது, இன்னும் வெளியில் உள்ள வேலைகளெல்லாம் கவனிக்கிற, வெளியில் உள்ள இந்த கைகள் கால்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தி வேலை வாங்குகிற மூளையின் இன்னொரு பிரிவுக்கு நன்றி சொல்லுது. அப்போது ஒருத்தர் உதவியாக இருந்தால் தான் ஒருத்தர் நல்லா உதவி செய்ய முடியும், நல்ல வேலை செய்ய முடியும். நீ தீங்கான உணவுகளை எடுத்து கொடுத்தனு இறப்பை அதை செரிக்க ஆரம்பிச்சிடும். அதை செரிமானம் பண்ணி ஒழுங்காக அப்புறம் கை கால்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது. நான் என்னப்பா பண்ணுவேன், நீ எடுத்து கொடுக்குற, நீ ஒன்றுமில்லாத உணவெல்லாம் எடுத்து கொடுக்குற, சோறை போய் திங்கிற, பூரியை போய் திங்கிற, உன் கைகள் பூரியை நோக்கி போகுது, பரோட்டாவை நோக்கி போகுது. பரோட்டாவை பிச்சு போட்டு குருமா ஊற்றி நல்லா சாப்பிட்ற, அதை இந்த வயிற்று கொடுக்குற, இறப்பை கொடுக்குற. அதில் என்ன சத்து இருக்குது, கேடு தான் இருக்குது. அதனால தான்ப்பா அது ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன், நீ தான் தப்பு பண்ணுற. நீ நல்ல உணவுகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு கேவலம் அந்த பரோட்டா போய் தின்னுட்டு கிடக்குறிய, பிஸ்கட்டை போய் சாப்பிட்றியப்பா. உனக்கு என்ன உணவுகளாக கிடைக்கல இந்த உலகத்தில்? பரோட்டாவும் பூரி சப்பாத்தி சோறு பழைய சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கேக்கு பப்ஸு சமோசா இதை போய் தின்னுக்கிட்டு இருக்கியப்பா. இதெல்லாம் ஒரு உணவாப்பா? ஏன்பா இதெல்லாம் ஒரு உணவா? உனக்கு வேறு உணவே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க போய் தான்ப்பா நீ பண்ணுற தப்பு தான்ப்பா. இந்த இறப்பெல்லாம் கெட்டுப்போச்சு, இறப்ப ஃபுல்லாக புண்ணுப்பா. ஏன்பா இந்த மாதிரி சாவடிக்கிற? இறப்ப ஃபுல்லாக புண்ணு. நீ கொடுக்குற அந்த பரோட்டா அப்பப்போ சரக்கு வேற அடிக்கிற, சிகரெட் வேற பிடிக்கிற. இப்போ பாரு குடல் குந்தாணியெல்லாம் புண்ணாகி போச்சு, வாயெல்லாம் புண்ணு, தொண்டைக்குழியெல்லாம் புண்ணு.
ஒரே காரம். ஒழுங்காகவே நீ வேலை செய்ய மாட்டேங்கிற. நீ ஒழுங்காக இருந்தால் தான்ப்பா நான் ஒழுங்காக இருக்க முடியும். நீ ஒழுங்காக இல்லைன்னா நானும் ஒழுங்காக இருக்க முடியாது, நீயும் ஒழுங்காக இருக்க முடியாது. அப்புறம் போய் சேர வேண்டியதான், சீக்கிரம் போய் சேர வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு உரையாடல் நமது மூளையின் 2 பிரிவுகள், நமது உடலை நிர்வகிக்கிற உள்ளுடல் உறுப்புகளை நிர்வகிக்கிற ஒரு மூளையின் ஒரு பிரிவு, வெளியுடல் உறுப்புகளை வெளியில் உள்ள வேலைகளை நிர்வகிக்கிற இன்னொரு பிரிவு. இது 2 இப்படி தான் உரையாடிக்குது. அப்போ நல்ல உரையாடல், நல்ல உறவுமுறை இருக்கணும். மூளையின் இரு பிரிவுகளுக்கும் நல்ல ஒரு உறவுமுறை எப்போ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்ல உணவுகளை தேடி போகணும். கஷ்டம் அது. நல்ல உணவுகளை தேடி அலையணும், ஆராயணும். இது நல்லதா கெட்டதா பார்த்து சாப்பிடும்போது அப்போது மூளையோட உள்ளுடல் உறுப்புகளை கவனிக்கிற மூளையின் ஒரு பிரிவு வந்து வெளியுடல் உறுப்புகளை வெளியில் நடக்கிற வேலைகளை நிர்வகிக்கிற அந்த மூளையின் வெளி பிரிவு இருக்குல்ல, அதோடு சேர்ந்து நல்ல உறவுமுறை ஏற்படும். இந்த மூளையின் இரு பிரிவுகளுக்கும் இடையே நல்ல உறவுமுறை ஏற்படும், நல்ல ஒரு அன்பு பாசம் அது மாதிரி ஏற்படும். அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமானது. குற்றம்னா என்னென்னாக்கா, குற்றம்ங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதில்ல. அடிப்படையில் குற்றம் என்பது நமக்கு செய்வதிலிருந்து தான் தொடங்குது. நாம் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை பழக்கங்களை கடைபிடித்தால் அதுதான் அடிப்படையான குற்றம். நம்மிடமிருந்து தான் குற்றம் ஆரம்பிக்குது. நாம் மற்றவங்களுக்கு குற்றம் செய்கிறோன்னா அது நமது வழக்கமாக இருந்தால் அப்போ நாமளும் நமக்கே தான் குற்றம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த வழக்கம் தான் மற்றவங்களுக்கு நம்ம குற்றம் செய்வதற்கு காரணம். நாம் நமக்கு நல்லது செஞ்சால் நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம். அப்போ முதல்ல மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சால் நமக்கும் தீங்கு தான் செய்வோம். அதனால் முதல்ல வந்து குற்றம் என்பது நமக்கு நாம் செய்யாமல் இருக்கணும். குற்றம் என்பது நல்ல உணவுகளை சாப்பிடணும். தீய உணவுகளை சாப்பிட்டா அது நமக்கு செய்கிற குற்ற உணர்ச்சி ஏற்படும். நீங்கள் பரோட்டாலாம் சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படும். பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி ஏற்படும். சோறுலாம் சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதுதான் நாம் செய்கிற குற்றம். சோறு சாப்பிட்றது ஒரு குற்றம். சோறு சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு குற்றம். அதனால தான் நோய் வருது. அந்த குற்றத்தோட தண்டனை தான் நோய். இதுக்கு வந்து கோர்ட்டில் நிறுத்தி தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கூட பண்ணலாம். பிரியாணி சாப்பிடக்கூடாது, இப்போ வந்து கஞ்சா அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்களோ அது மாதிரி உணவுகள்லேயும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சட்டம் போடணும். அந்த அளவுக்கு கண்காணிக்கணும். மக்கள் அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இதெல்லாம் குற்றம். யாராவது சோறு சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியம்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. என்ன பண்ண, வேறு வழி இல்லை. மாற்று உணவை பற்றி அறியாமல், மாற்று உணவு வேறு என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற அந்த அறியாமல் நிறைய பேத்துக்கு இருக்குது. நிறைய உணவு முறையெல்லாம் இருக்குது. பேலியோ டயட் இருக்குது, அந்த டயட் இருக்குது, கீட்டோ டயட்லாம் இருக்குது, இயற்கை உணவு இப்படிலாம் ஒன்று இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா உலகத்தில் அப்படின்னு கூட தெரியாமல் பொது அறிவுலாம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்பாவிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்களாம் தெரிஞ்சிக்க முடியாது. இந்த பேலியோ டயட்டையோ அல்லது கீட்டோ டயட்டையோ இயற்கை உணவுகளா இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாரும் போய் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த அறிவு இருக்கும். பெரும்பாலான மக்கள், இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கிட்டால் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாற்று உணவுனாலே அது சோறு, பூரி, பொங்கல் இதுதான். இதுக்கு மாற்றுன்னு ஒன்று அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்பாவிகளாக இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு, ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியும் தானே. அரசாங்கம் என்பது அறிவுடையவர்களால் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு அமைப்பு. அதிகாரம் என்பது அறிவுடையவர்களிடம் இருக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு அது தெரியும் தானே. இப்போ ஆட்சியாளர்கள் கூட அது தெரியாது. அவங்களும் மக்கள் மாதிரியே இருக்காங்க அறியாமையில். இப்போ ஆட்சியாளர்கள் வந்து அறிவுடையவர்களாக இருக்கணும், இருந்து அதை வந்து ஒரு சட்டமாக இயற்றணும். அது குறித்த விழிப்புணர்வுகளையும் விளக்கங்களையும் மக்களுக்கு கொடுக்கணும். ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாற்று உணவுகளை நடைமுறைப்படுத்தணும். அந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட அதிகாரம் செலுத்த வேண்டும் அரசு என்பது. அந்த அளவுக்கு தனி மனித வாழ்க்கையில் தலையீடு செய்யணும். தலையீடு செஞ்சு இதை நீ கடைபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை திணிச்சு தான் நடைமுறைப்படுத்தணும். அது அவங்களுக்கு அப்போ தான் அது புரியும், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கட்டாயப்படுத்தணும். ஒரு சர்வாதிகாரம், நல்ல விஷயங்களை செய்கிற ஒரு சர்வாதிகாரிகளாக அரசாங்கம் இருக்க வேண்டும். இதை வந்து ஒவ்வொருத்தரும் தேடிப்பாங்களா? ஒவ்வொருத்தரும் நான் என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போய் தேடிக்கிட்டே எல்லாருக்கும் அந்த தேடல் வரவே வராது. எல்லோரும்
பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. 1 கோடி பேருக்கு வேணால் அந்த விழிப்புணர்வு இருக்குமா? 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எத்தனை பேருக்கு? ஒரு 50 லட்சம் பேருக்கோ அல்லது 30 லட்சம் பேருக்கோ 50 லட்சம் பேருக்கு தான் அந்த விழிப்புணர்வே இருக்கும். இந்த உணவு வந்து மோசமானது அப்படிங்கிற விழிப்புணர்வு. மற்றவங்க இதுதான் உண்மையான உணவு, இதுதான் நம்முடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு, மனித உணவு இதுதான், வேறு வழி இல்லை, இப்படித்தான் உடம்பு போகும், உடம்புல இப்படித்தான் நோய் வரும், எல்லாம் வரதான் செய்யும் அந்தந்த வயசில், அப்படி தான் தலைவிதின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உடம்புல அவ்வளோ நோய் இருந்தும் இதுதான் நம்முடைய உணவுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிமைத்தனம். இல்லை, அரசாங்கம் தான் மக்களை வந்து காக்க வேண்டும், நல்லது கெட்டது புரிய வைக்கணும். குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தைகள் தான் மக்கள், குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் மக்கள். பெற்றோர்கள் தான் இது குழந்தைகளுக்கு எது சரி, குழந்தைகளாக இருக்கிற மக்களுக்கு எது சரி, தவறு எது தவறு என்பதை புரிய வச்சு அதை கட்டாயப்படுத்தணும். அதை அவங்க கடைபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தணும், கட்டாயப்படுத்த வைக்கணும், புரிய வைக்கணும். சும்மா அவங்களா போய் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க மக்கள். அப்படிலாம் பார்த்தாக்கா அவங்கவுங்களே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. உனக்கு அறிவு இருந்தால் நீ பொழைச்சிக்கோ, உனக்கு அறிவு இருந்தால் நீ உன்னை பாதுகாத்துக்கோ, எல்லா விதத்துலேயுமே உனக்கு அறிவு இருந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விட்டுட்டாங்க. இது ஒரு ஏதோ விளையாட்டு மாதிரி. உனக்கு அறிவு இருந்தால் நீ பொழைச்சிக்கோ, எப்படி தப்பிச்சு வரேன்னு பார்ப்போம். எல்லா பதுங்கு குழிகளையும் வெட்டிட்டாங்க. வெட்டி இந்த குழிகளில் விழாமல் நீ எப்படி தப்பிச்சு வர அப்படிங்கிற மாதிரி குழியை தோண்டி வச்சிட்டாங்க வியாபாரிகள். மக்களை வந்து தங்களுடைய வலைகளில் விழ வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக நிறைய வலைகளை தோண்டி வச்சுருக்காங்க. இதுலேருந்துலாம் நீ எப்படி தப்பிக்கிற? ரொம்ப கஷ்டம்.